ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோ சமையல் இன்றைக்கி ஒரு கேரளா ஸ்டைல் மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது பைனாப்பிள் மோர் குழம்பு. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பைனாப்பிள் மோர் குழம்பு பண்ணுறதுக்கு நான் பைனாப்பிள் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பெரிய பழத்தில் ஒரு பாதி, கொஞ்சம் கம்மியாக அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், மோர் குழம்புனாலே கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள். நம்ம பச்சை மிளகா சேர்ப்போம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, அப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வேக வச்சுக்கலாம். இதுக்கு நான் ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய் நான் பின்னாடி உள்ள தோலை எடுத்துகிட்டு அது நல்லா கலருக்காக, அப்புறம் ஒரு பல் பூண்டு, அப்புறம் 2 பச்சை மிளகா, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸில் அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கெட்டி தயிர், ரொம்ப புளிப்பு இல்லை, ஏன்னா பைனாப்பிளில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். இதை கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம், இல்லை ஒரு பீட்டரை வச்சு பீட் பண்ணிக்கலாம். கடைஞ்சிக்கிறேன். நல்லா கெட்டியாக கடைஞ்சாச்சு. நல்லா வெந்துடுச்சு. இப்போ அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், சீரகம், அந்த மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துக்கோங்க, எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதேமாரி இந்த பைனாப்பிள் பீஸ் இப்படி தான் போடணும் இல்லை, பெருசாகவும் போட்டுக்கலாம். கேரளாலாம் போனோம்னா கொஞ்சம் பெரிய பீஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க தயிர் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு எம்மியான கேரளா ஸ்டைல் பைனாப்பிள் புளிசேரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் வத்தல், காஞ்ச வத்தல் 2, கருவேப்பிலை. ரொம்ப சூப்பரான ஒரு மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, பைனாப்பிள் மோர் குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.